வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 22 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த் எஸ்டேட் 13 சென்டிமீட்டரும், நீலகிரி மேல்பவானியில் 12 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் 11 சென்டிமீட்டரும், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம் 10 சென்டிமீட்டரும், நீலகிரி எமரால்ட் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி தேவாலா, பார்வுட், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, வால்பாறை தாலுகா அலுவலகம், சின்கோனா, நீலகிரி நடுவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி சிறுமுள்ளியில் 6 சென்டிமீட்டரும், நீலகிரி வுட்பிரையர் எஸ்டேட், கோயம்புத்தூர் சோலையார், வால்பாறை பிடிஓ, நீலகிரி உபாசி, கூடலூர் பஜார், மேல்கூடலூர் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், குந்தாபாலம் தலா 4 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சி அரியலூர் முகாம் பகுதி, விழுப்புரம் மணம்பூண்டி, கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், திருநெல்வேலி நாலுமுக்கு, கிருஷ்ணகிரி ஒசூர், விழுப்புரம் நேமூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் செஞ்சி, முகையூர், திருநெல்வேலி ஊத்து, விழுப்புரம் ஆனந்தபுரம், நீலகிரி உதகமண்டலம், கிருஷ்ணகிரி தள்ளி, விழுப்புரம் கெடார், சென்னை பெருங்குடி, தர்மபுரி அரூர், ராணிப்பேட்டை அரக்கோணம், விழுப்புரம் கஞ்சனூர், விழுப்புரம் ஆர்எஸ்சிஎல் வெள்ளம், திருவள்ளூர் ஆவடி, செங்கல்பட்டு தாம்பரம், சென்னை மண்டலம் 15 சோழிங்கநல்லூர், தேனி பெரியாறு, விழுப்புரம் செம்மேடு, திருவள்ளூர் கொரட்டூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை கொளத்தூர், தர்மபுரி பிடிஓ, தர்மபுரி பென்னாகரம், நீலகிரி கிளன்மார்க்கன், சென்னை அம்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் சூரப்பட்டு, கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர், தேனி தேக்கடி, தர்மபுரி, கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு, திருநெல்வேலி காக்காட்சி, சென்னை மண்டலம் 12 முகிலிவாக்கம், திருவள்ளூர் திருவூர், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர், கள்ளக்குறிச்சி கேசிஎஸ் மில் 1 கடவனூர், நீலகிரி கிண்ணக்கோரை, சென்னை மண்டலம் 12 ஆலந்தூர், சென்னை சிட்டி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, நீலகிரி கேத்தி, நீலகிரி கல்லட்டி, நீலகிரி பில்லிமலை எஸ்டேட், சென்னை மண்டலம் 6 திருவிகா நகர், திருவண்ணாமலை தண்டாரம்பேட்டை, சென்னை பெரம்பூர் பெருங்குடி, சென்னை வலசரவாக்கம், கள்ளக்குறிச்சி அரியலூர், விழுப்புரம் எஸ்சிஎஸ் மில் திருவெண்ணைநல்லூர், திருவண்ணாமலை ஆரணி, கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டை, கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி சூளகிரி, சென்னை மாதவரம், அடையார், திருவள்ளூர் வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், திருவள்ளூர், விழுப்புரம் வளவனூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி வெங்கூர், கிருஷ்ணகிரி சின்னார் அணை, நீலகிரி பர்லியார், சென்னை புழல், சென்னை என்ஐஓடி பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம், சென்னை எம்ஜிஆர் நகர், கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை, கள்ளக்குறிச்சி மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, விழுப்புரம் திண்டிவனம், விழுப்புரம் கோலியனூர், சென்னை மதுரவாயல் அம்பத்தூர், வேலூர் காட்பாடி, விழுப்புரம் முண்டியம்பாக்கம், காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, திருவள்ளூர் பூந்தமல்லி, புழல் ஏஆர்ச்சி, சென்னை மணலி, சென்னை விமான நிலையம், ராணிப்பேட்டை ஆற்காடு, சென்னை ஆலந்தூர், தர்மபுரி ஒகேனக்கல், திருப்பூர் திருமூர்த்தி அணை, திருவள்ளூர் திருவாலங்காடு, சென்னை மீனப்பாக்கம், செங்கல்பட்டு மேற்கு தாம்பரம், கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, கடலூர் திருக்கோவிலூர், திருவண்ணாமலை ஆரணி, புதுச்சேரி திருக்கானூர், புதுச்சேரி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தொண்டியில் 35.6 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 5:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், காலை 8:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரிசா மற்றும் வட ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை ஒரிசா கடற்கரையை பூரிக்கு அருகில் கடக்கக்கூடும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தரைக்காற்றானது 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 - 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 - 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று
மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று வடக்கு மத்திய வங்கக்கடல், அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.